தமிழ்நாட்டுல ஓகேவா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்க்கட்சி. சேமாவின் விருப்பம் தாவேக்கா வந்து திமுகவை அடக்கம் பண்ணும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதிர்கட்சியா வரும். இது வந்து ஒரு வரலாறு இது பதில் சொல்லும். அந்த எதிர்கட்சி தலைவரா இது நல்ல ஆப்ஷனா இருக்கு. சூதாட்டத்தில் இருப்பாரு. கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியா வர்றது நல்ல ஆப்ஷனா இருக்கு. திமுக எதிர்கட்சியா இருக்க எந்த தகுதியும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். இந்த இல்ல ஏடிஎம்கே இது நான் பேசுனது கட்சியின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப பேசுறது. இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் கண்டிஷன்ல திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்லியிருக்காரு. திமுக தான் நிரந்தர எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறேன் சொல்லியிருக்காரு. சம்சீர் ப்ரோ, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க. இல்ல இப்போ உங்க கட்சி சிபிஎஸ்சிபிஎம்ல எல்லாம் கொஞ்சம் வயசான ஆளுலாம் வர்றாங்க. நீங்க எப்படி யங்ஸ்டரை எப்ப தலைவரா கொண்டு வர போறீங்க? அதாவது இருங்க சொல்லிடுறேன். மத்த கட்சி மாதிரி இப்போ நீங்க வந்து தாவேக்கா ஒரு புது கட்சி, நீங்க கட்சியே வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து உருவாக்கி இருக்கீங்க. விஜய் மக்கள் இயக்கம் வந்து முழுக்க முழுக்க உங்களோட ரசிகர் மன்றங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இளைஞரா இருந்தீங்க. அந்த கட்சியா ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாம் இளைஞரா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்ப எனக்கு 27 வயசு ஆச்சு. இந்த வயசை மட்டும் வச்சு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது என்னோட ஒர்க். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஓன் மணி எல்லாம் எடுத்து செலவு பண்ண முடியாது, சொந்த விஷயமா நான் அலைய முடியாது. அப்ப என்னன்னா இருக்கிற அமைப்பு முறையில நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற முறையில படிப்படியா வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அதுல இயல்பாவே லேட் ஆயிடுது. அது 64 வயசு மாதிரி ஆயிடுது. அது இப்ப பாருங்க, பிஎஸ் 64 வயசுல செயலாளரா இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. இதுக்கு முன்னாடி சங்கரையெல்லாம் 72 வயசுல செயலாளரானாரு, சுதந்திர போராட்ட தியாகியே. அதனால இந்த மெக்கானிசம் இருக்கு.